சிவாய நம. ஒருவர் வரலைங்களா? ஐயா ஐயா நினைவுகள் பண்ணி சரி, நாங்கள் தொடங்கிடுவோமா? சரிங்கய்யா சரிங்க. ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய்வரே பூதம் அவை ஐந்தாய் ஆறாசுவை ஏழோடிசை எட்டு திசை தானாய் வேறாயுடம் ஆனான் இடம் வீழி மிளலையே. வன்மை தரும் ஆகமுடைத்த பொருளுவார் உண்மை விளக்கம் முறை செய்ய திண்மதம் சேர் அத்தி நிற தந்தி முக துந்தி வயிற்று ஐங்கரனை அந்தம் அற துந்தியுள் வைப்பான். திருச்சிற்றம்பலம். பிரியார் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் செய்த புண்ணியம் நேற்று பார்த்து அடுத்த 24 மணி நேரத்துல மீண்டும் உங்களது தரிசனம் என்று ஆகிவிட்டது. தமிழ்நாட்டுல பழனி மலைக்கு நாங்கெல்லாம் செல்லுகிற பொழுது மேலே ஏறின உடனே வலம் வந்து பழனி முருகனை வணங்கிவிடும். வணங்கிய பிறகு அப்புறம் வெளியில வந்து கொஞ்சம் ஏதாவது தேடியெல்லாம் சாப்பிட்டு புறப்படுவது பாருங்க. மறுபடியும் உள்ள போய் முருகனை மறுபடியும் ஒரு தரிசனம் பண்ணணும், முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும். அப்புறம் திருப்பி கேளறிங்க. அப்புறம் 1 மாசம் கழிச்சோ 6 மாசம் கழிச்சோ பழனி நம்ம போக முடியும். அந்த மாதிரி நேத்து வந்தோன்னா முதல் தரிசனம், இன்றைக்கு தேநீர்லாம் சாப்பிட்டு மறுபடியும் 2வது தரிசனம் என்கிற ஒரு அமைப்புல மீண்டும் உங்களை எல்லாம் பார்ப்பதில்லை எல்லையற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொருடைய அந்த வழிபாட்டினுடைய அந்த தேஜஸ் முகத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தெரிகிறது. எல்லாருக்கும் மீண்டும் உங்களை நான் வணங்குகிறேன். பல கோடி பிறவியில செய்த புண்ணியத்தால் நாமெல்லாம் இந்த இணைப்புல இணைந்து இறைவனை பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் ஒரு பாடல்ல சொல்லுவார், 5 செயல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று. 1, அஞ்செழுத்தை தினமும் ஓத வேண்டும். திருநீரு தினமும் பூச வேண்டும். இறைவனுடைய பொருள் சேர் புகழை அன்றாட ஒரு தடவையாவது பேச வேண்டும். கோயிலுக்கு ஒரு முறையாவது சொல்றார். பாட்டுகளுக்கு தெரிஞ்சதுதான். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் தீவண்ண திறம் ஒரு கால் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோவில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பருத்திட்டு உண்ணாராயில் 6 நோய்கள் கட வெந்நீர் அடியாராய். அந்த 5 செயல்கள்ல நமக்கு தினமும் கிடைக்காட்டியும் கூட சில நாள்கள்லயாவது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவூட்டி, அதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் என்ற உண்மையை உங்கள் முன்னால் நாம் விண்ணப்பித்துக் கொண்டே இன்றைய வகுப்பை நாம் சிந்திப்போம். நண்பர்களே, மணவாச கடந்தாருடன் செய்த உண்மை விளக்க நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று பார்த்த பாடல் சதீஷ் கொஞ்சம் நினைவூட்டுங்க ஐயா. 33 நேற்று இறைவனுடைய திருவருளினாலே இறைவனுடைய அந்த திரு உருவத்திலே நாம் அவருடைய அஞ்செழுத்து அமைந்திருக்கிற அமைப்பை பற்றி நாம் சிந்தித்தோம். ஓங்காரமே நல் திருவாசி. இந்த நல் என்கிற சொல்லை உண்மை விளக்க ஆசிரியர் மணவாசம் கிடந்தார் நல் சிவம் நல் சக்தி என்று 20வது பாடல்ல சொல்ல ஆரம்பிச்சார். நல் சிவம் நல் சக்தி என்று 20வது பாடல்ல சொல்ல ஆரம்பிச்சார்.
அதுல இருந்து தொடர்ந்து அந்த நல் சொல்ல தொடர்ந்து பயன்படுத்துகிறார். நல் தவத்தோர், நல் சித்து, அங்கே நல் சித்து என்று காட்டினார். இங்க பாருங்க, நல் திருவாசி என்ற அருமையான சொல். அந்த நல் திருவாசி என்பது அந்த இறைவனுக்கு சொல்லக்கூடிய அடைமொழியாக உண்மைகளை ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இந்த நன்மை தரக்கூடிய திருவாசி பிரணவம். அந்த பிரணவத்தில இருக்கிற அந்த சுடல் தான் அந்த பிரணவத்தில இருக்கிற பீஜ எழுத்து என்பதாக அதை காட்டி, உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடரா. இது யாருக்கு தெரியும் என்று சொன்னால், ஆங்காரம் அற்றார் அறிவார், அணி அம்பலத்தான் அல்லது பெற்றார் புறப்பற்றார் என்று காட்டினார். இதை நேற்று நாம் நிறைவு செய்தோம். அடுத்த பாடல்ல இப்பொழுது இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது அவனுடைய 5 எழுத்துல அதுக்கு முன்னாடி இறைவன் உயிரோடு 3 முறையில் இருப்பார். ஒன்று கலப்புத்தன்மையில் ஒன்றாயும், பொருள் தன்மையில் வேறாயும், செலுத்தும் தன்மையில் உடனாயும் இருப்பான் பார்த்தோம். அதே மாதிரி அவனுடைய நடனத்தை 3ஆக நமக்கு காட்டினார்கள். ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம், இன்னொன்று ஆனந்த நடனம். ஊனடனம் என்பது உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் உடம்பு, உலகம் முதலியவற்றை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்வது ஊனடனம். இனி உயிர்களின் மேல வைத்து உயிர்களுக்கு இருக்கின்ற மாயை, கண்மம், ஆணவம் ஆகியவற்றை நீக்குவதற்காக செய்யக்கூடிய நடனம் ஞான நடனம். இனி உயிர் அந்த ஆனந்தத்துக்குள் இருப்பதற்காக செய்யக்கூடிய நடனம் ஆனந்த நடனம். இந்த நடனங்கள் 3ஆ பிரித்து ஆசிரியர் காட்ட நமக்கு எண்ணுகிறார். அதுல முதல் பகுதியில காட்டுகிறார் ஊன நடனம். ஊன நடனமாவது தோற்றம் துடியதனில். இந்த பாடல் பார்த்துட்டோமா, இப்பதான் பார்க்கணுமா? இது இப்பதான் பார்க்கணுங்கய்யா, இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடல். தோற்றம் துடியதனில் இறைவன் 5 தொழில் செய்கின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். முன்னமே நமக்கு அநேகமா 8வது பாடல் என்று கருதுகிறேன். அந்த பாடலிலேயும் 5 தொழிலை பற்றி முதலாக விளக்கமாக நமக்கு கொஞ்சம் காட்டினார். 8வது பாடல்ல படைப்பன் அயம், அழிப்பன் பகையக்கண் மாயன், துடைப்பன் உருத்திரன், திரோகிப்பவர் ஈசர், அனுகிரகர் சதாசிவன் என்று 8வது பாடல்ல காட்டினார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5ம் அதனுடைய அந்த தொழில் தலைவர்கள் நன்றாக செய்வார்கள் என்று. இறைவனே 5 தொழிலை செய்வார். சில நேரம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை வைத்து 5 தொழில் செய்வார். ரொம்ப எளிமையானதான். சில நேரம் நாமே காரணம் தூக்கிட்டு போறோம். சில நேரம் உரிய ஊட்டுதல் வைத்து செய்யணும். அதை சம்புபட்சம் அனுபட்சம் என்று சொல்லுவார்கள். சுயம்பு என்றிருந்து வந்தது சம்பு என்று வந்தது. அணு என்பது ஆன்மாக்களுக்கு ஒரு பெயர், அணு என்று பெயர். ஆணவ மதம் ஆன்மாக்களை அணுத்தன்மைப்படுத்துகிறது. அதனால அதுக்கு ஆன்மாவுக்கு அணு என்று பெயர். அப்படி ஆன்மாக்களை செய்வான், அதுக்கு அனுபட்சம்னு பேர். சொம்புபட்சம் தானே செய்வது. இப்போ உலகத்தை படைத்தல், காத்தல் அந்த 5 தொழில் தலைவர்கள் செய்ய முடியாது. அது அவர்களையே இவன் தான் செய்கின்றான். சில நேரம் சில பகுதிகளை செய்வார். இந்த முற்றடிப்பு காலத்துல மீண்டும் உலகத்தை தோற்றுவிக்கிற பொழுது இறைவன் தான் செய்வான் என்று நமக்கு பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அந்த முறையில 5 தொழில் பெருமானுடைய அந்த ஊன நடனத்துல எந்தெந்த அந்த உறுப்புகளை இருந்த 5 தொழில் என்பதை காட்டுகிறார். தோற்றம் துடியதனில் உடுக்கை ஏந்திய கையில இருந்தே படைத்தல் தொழில் நடைபெறும். திதி அமைப்பில் சாட்சியிடும். திதி என்பது காத்தல் என்று பொருள். இந்த திதிங்கிற சொல் அப்படியே நமக்கு மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் முதல் 3வது
அவன் அவள் அது என்னும் அவை மூவெரும் தோற்றிய திதியே என்று அந்த சொல் அப்படியே திருப்பி போட்டிருப்பார். தோற்றிய திதியேங்கிற சொல் சிவஞான போகத்தில் இருக்குது. அவருடைய மாணவன் மனவாசம் எடுத்தார், தோற்றிய தோற்றம் வச்சுட்டார், திதி திதி அமைப்பில் வச்சுட்டார் பாருங்க. இதுதான் ஒரு ஆசிரியருடைய அந்த சொல்லை, அந்த நடையை, அந்த முறையை பயன்படுத்துகிற நெறி. நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், முதல்ல உள்ளபடியத்தை உரைக்க கேள்னார். இப்பொழுது மாணவன் சொன்னார், நற்றவத்தோர் தாம் காண ஆளக்கூடிய நடனத்தை உள்ளபடி நான் பெற்றிடனார். ஆசிரியர் சொன்ன சொல்ல அப்படியே வாங்கி, சாமி உள்ளபடி நான் பெற்றிட அருள் செய்யுங்கள். அது மாதிரி இங்க மெய்கட்டாருடைய சொல்ல நூற்பாவிலிருந்து அவன் அவள் அது என்னும் அவை மூவியனமை தோற்றிய திதியே தோற்றம் இங்க வந்துருச்சு, திதி வந்துருச்சு பாத்தீங்களா. ஆக திதி அமைப்பில் திதி என்பது இந்த அபயகரத்துலதான் காத்தல் நடராஜா. சாட்சியிடும் அங்கியிலே சங்காரம், சொல்லக்கூடிய நெருப்பில சங்காரத்தை செய்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சாமி விலையில் இருக்கிற நெருப்பு வேறு, நாம பூத நிலையில இருக்கிற சமைக்கிற நெருப்பு வேறு. இந்த நெருப்பு மாயா சம்பந்தமான பொருட்களைத்தான் எரிக்கும், எல்லாவற்றையும் எரிக்காது. ஆனா அந்த நெருப்பு உயிர்களுக்கு இருக்கக்கூடிய மலங்களை, ஆற்றலை அழிக்க வல்ல நெருப்பு. இந்த நெருப்பு சில நேரம் உலகையனையும் செய்யும், ரெண்டும் செய்யும். ஆனா அது ஒன்றை மட்டும்தான் செய்யும். எனவே சாட்சியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதம். ஆமா, ஊற்றம்னா அழுத்தம்னு அர்த்தம். ஊற்றமா ஊன்று மலர்பாதம். ஏன் ஊற்றமா வைக்கணும்? இல்லைன்னா ஆணவ திமிரிட்டு வெளியில வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையா வச்சுட்டார். சாமி காலில் படுத்திருக்கிற முறையில யாரு? ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை அது வெளியில வராம வச்சிருக்கிறார். எனவே ஊற்றமா ஊன்று மலர்பாதம், அதுல அழுத்தமா ஊன்றி இருக்கிற மலர்பாதத்திலே தான் திரோதம், அதாவது மறைப்பு தொழிலை செய்வார். உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பாதத்தே, பேரின்பத்தை கொடுக்கிற இடம், அருளலை செய்யக்கூடிய இடம் தூக்கிய திருவடி. அது திருவடி போடார் பாருங்க, மலர்பாதம், சுவாமியினுடைய மலர் போன்ற திருவடி. சேக்கிலார் சுவாமி முதல் பாட்டுல காட்டுறாரு இல்லைங்களா, உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன். உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சேர்ந்து அப்படியே பாடிடுவோம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மதி வணிகன், அழகின் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி. மலர் சிலம்படி என்ன ரொம்ப அருமையான பாருங்க. அவருடைய திருவடி மலர் சிலம்படி, மலர் பாதத்தே. இது எதுக்காக நடைபெறுகிறேன் என்றால், நம்முடைய திருமுறையில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் இங்கேயே அங்கேயும் மாறி 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 பெரியவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எந்த ஒருத்தருடைய கருத்திலையும் மாற்றம் இருக்காது. ஏனைய சமயங்கள்ல குருநாதருக்கும் மாணவனுக்கும் கருத்து வேறுபாடு, மாணவனுக்கும் உரையாசிரியருக்கும் கருத்து வேறுபாடு சின்ன சின்னது இருக்கும். ஆனா நம்முடைய நூல்கள்ல அந்த மாதிரி நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி மலர்பாதத்தை நாடு. அந்த மலர்பாதம் என்ன பாதம்? நான்ற மலர்பாதம். நான்றன்னா தூக்கிய, தொங்கிய. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தர் சரியா வாழலைன்னா, இந்த ஆளு போய் நாண்டுட்டு போயிடலாம் அப்படிம்பாங்க. நாண்டுட்டு போயிடலாம்னா லாரியில தலையை கொடுக்கறது இல்லை, கிணத்துல கொடுக்கறது இல்லை, தொங்குதல் வேறு. தூக்கு போட்டுக்கலாம்னு அர்த்தம். இப்ப நான் சொல்லுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன், நான்ற, தூக்கிய, தொங்கிய. நான்றவாயும் 4 ரூபயமும் அவையார் அகவல்ல விநாயகர் அகவல்ல காட்டுறாரு இல்லையா. நான்றவாய் தொங்கியவாய். இப்ப இங்க தூக்கிய என்று முறைப்பட வேண்டும். நான்ற மலர்பாதத்தை நாடே. படைத்தல் தொழில் உடுக்கை ஏந்திய கை, காத்தல் தொழில் அபயகரம், அழித்தல் தொழில் நெருப்பேந்திய கை, மறைத்தல் தொழில் ஊன்றிய திருவடி, அருளல் தொழில் எடுத்த திருவடி என்று இந்த திருப்பாடலை காட்டுகிறார்.
திருநாவுக்கர சுவாமிகள் முதல்ல தில்லை தரிசனம் பண்றாங்க. பண்ற பொழுது சுவாமியனுடைய திருவடியை பார்த்து உடம்ப பார்த்து அருமையா பாடுறார். அதுல முதல் பாடல்ல கருநட்ட கண்டனினை தொடங்குவார். கடைசி அப்படிங்கிற பொழுது சாடை எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை வீட எடுத்தது என்று இந்த பாடல்ல சந்திரனை தேய்க்கிறதுக்கு கால் எடுத்தார், தக்கன் வேள்வி செய்வதற்கு கால் எடுத்தார், காலனை உதைப்பதற்கு கால் எடுத்தார். ஆனா அதே கால் நமக்கு எதுக்கு எடுத்தார் தெரியுமா? ஆடை எடுத்திட்டதென்றோ நம்மை ஆட்கொண்டது. ஆடை எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே. அவர் ஐந்தொழில் செய்வதற்காக கால தூக்கினார் இல்லையா? அந்த திருவடி அவர்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு சிதைக்க, ஒருத்தருக்கு உதைக்க, ஒருத்தருக்கு தேய்க்க. யார தேய்ச்சார்? சந்திரனை தேய்த்தார் காலால. யார உதைச்சார்? காலனை உதைத்தார். யாருடைய வெள்ளி சிதைத்தார்? தக்கனுடைய வெள்ளி சிதைத்தார். அப்படின்னா நம்மள மாதிரி சிதைக்கல. நாம யாராவது ஒருத்தர் வேண்டாம் செஞ்சா சிதைப்போம், உதைப்போம், தேய்ப்போம். அவர்களுக்கு அது நல்லதில்லை, புத்தி வருவதற்காக செய்தார். ஆனா நாம் அப்படி இல்லை. சந்திரனை போலவோ, தக்கனை போலவோ, காலனை போலவோ சிந்தனை குறைவுடையவர்கள் அல்ல. நாம் சிவனை சிந்திப்பதால் அதே திருவடி நமக்கு என்ன ஆயிற்று? நம்மை ஆட்கொண்டது. ஆடை எடுத்திட்ட பாதம் என்றோ. எப்படி கண்ணீர் வர பாடுகிறார். ஆடை எடுத்திட்ட பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டதே. நம்மைன்னு சொல்லி சேர்த்துல என்னாச்சு? நானும் சேர்த்துட்டேன், நீங்களும் சேர்த்துட்டா, நமக்கு பின்னால வர்ற இந்த உலக மக்கள் முறை சேர்த்துட்டாங்க. நம்மை உளம் கொண்டு என்னை என்று சொல்லாமல் நம்மை என்று சொல்லிவிட்டார்கள். ஆடை எடுத்திட்ட பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டதே. எனவே நான்ற மலர் பாதத்தை நாடு என்று காட்டினார். அதில இந்த ஊன நடனம் என்பது, அதாவது ஐந்தொழில் உருவமா அவன் நடனம் செய்வது. அதை தோல் ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில் என்று மூன்றாக பிரித்து காட்டினார்கள். தூள் ஐந்தொழில் என்பது இவர்களே இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த உலகம் தோன்றுவதற்காக உலகத்தின் மேல வைத்து படைத்தல், காத்தல், பிழைத்தல், மறித்தல் அருள் செய்வான். நம்ம இருக்கிற பகுதியில் ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு பங்களா, ஒரு கோவில் கட்டுறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டுறாங்க, ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க, காட்டை ஊராக்குறாங்க, ஊரை காட்டாக்குறாங்க. இதெல்லாம் உலகத்தின் மேல இறைவன் உயிர்களுக்காக செய்தது. பிறகு நாம் நம்முடைய உயிர் நன்மை பெற வேண்டும். அதற்காக அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள நமக்கு வேண்டிய கை, காது, கண்ணு, மூக்கு இதெல்லாம் உற்பத்தி பண்ணுவான். இதுக்கு தூள் ஐந்தொழில் என்று பெயர். தூளம்னா நமக்கு தெரிகிற வகையில இதுக்கு தூள் ஐந்தொழில் பெயர். இனி இந்த உலகம் அடங்கிய பிறகு, ஒடுங்கிய பிறகு மீண்டும் தோற்றத்தை செய்வார். நாமெல்லாம் தூங்குகிற பொழுது நமக்கு அந்த தூக்கத்திலே ஐந்தொழில் செய்வார். இதற்கு சூக்கும் ஐந்தொழில் பேர், நுண்மைன்னு பேர். இனி நாம் விழிப்பு நிலையில இருக்கிற பொழுது இப்ப நமக்கு 35 கருவிகள் செயல்படுகின்றன. ஆக உயிர் விழிப்பு நிலையில தத்துவங்களோடு, தத்துவம் 36 தத்துவங்களோடு கூடி இந்த உலகியல் இன்பங்களை நுகரவும், அதுல ஈட்டவும், அடிக்கவும் ஐந்தொழில் செய்வார். அவை அதிசூக்கும ஐந்தொழில். இது ஒரு குறிப்பு உரையாசிரியர் நமக்கு கூடுதலா கொடுக்கிறார். பக்கம் 29 பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குமானால் அந்த உரையை மட்டும் காட்டி அருள் செய்ய ஆனந்து. 35வது பாடல்ல பொருளுக்கு கீழே போனீங்கன்னா இறைவன், நல்ல பகுதி பாருங்களா, படிச்சிருவோம். இறைவன் உலகின் மேல் வைத்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அருள் ஆகிய தொழில்களை செய்வான். உயிர்களில் வைத்து உடம்பு, கருவிய முதலியவற்றை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் செய்வான். இவை தோல் ஐந்தொழில். தோல் ஐந்தொழில் மட்டும்
ஒரு அடிக்கோடு போடுங்க, தோல் ஐந்தொழில் அது மட்டும். அப்ப நமக்கு அதுல வெளிப்படையா தெரிகிறது. என்ன வெளிப்படையா தெரிகிறது? உலகம் தோன்றுவது, காப்பது, அழிவது, உடம்பு தோன்றுவது, அழிவது, காப்பது. இதனால தெரியாத தூலம், தூலம்னா பருப்பொருள் என்று பெயர். இரண்டாவது இது ஒன்றுன்னு வச்சுங்க, புத்தகம் கைக்கு வந்திருக்குமானா எழுதுவோம் ஒன்று என்று கூட எழுதி கொள்ளலாம். இரண்டாவது பாருங்க, உலகத்தை ஒடுக்கிய பிறகு மீண்டும் தோற்றுவதற்காக ஐந்தொழில் செய்வார். உயிர்கள் உறங்கும் நிலையில ஐந்தொழில் செய்வார். எண்ணி பாருங்க, நாம பாட்டுக்கு அறையிலையோ கட்டல்லையோ படுத்தா தன்னை மறந்து தூங்கிடுறோம். ஆனா நமக்காக தூங்குகிற பொழுது ஐந்தொழில் செய்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய உபகாரம் நினைச்சு பாருங்க இல்லையா? நாம பணி செய்கிற இடத்துல இருந்து ஒரு 5 நாள் விடுபடுத்திக் கொண்டு வேறு பக்கம் போய்விட்டால் ஒருத்தர் அதை பொறுப்பா பார்த்துட்டா அவரை நாம எவ்வளவு பாராட்டுறோம். அப்ப சுவாமி நமக்கு உடம்பு முதலிய கருவிகரணங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் கொடுத்த பிறகு தூங்குகிற பொழுது ஐந்தொழில் செய்கிறார். இந்த உண்மை நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அதுக்கு சூக்கும ஐந்தொழில்னு பேர். அதன் பிறகு உயிர் விழிப்பு நிலையில, இப்ப நம்ம நிலையில தத்துவங்களோடு கூடி உலகிய இன்பங்களை நுகரும் பொருட்டே ஐந்தொழில் செய்வார். அது உயிர் விழிப்பு நிலையில 5 அவத்தைப்படும். அடுத்த நூல்ல படிப்போம். கேவலம், சகலம், சுத்தம் என்று பெயர். விரிவா நாம் படிக்க போறோம். அந்த இல்ல 5 அவத்தைப்படும், 5 நிலை வேறுபாடு வரும். அந்த முறையில இந்த உயிர் 36 தத்துவங்களோடு, 36 தத்துவம் இப்பதான் படித்தோம். ஆன்மதத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. இந்த தத்துவங்களோடு கூடி 35 தத்துவங்களோடு கூடி உயிர் என்ன செய்யும்? இன்ப துன்பங்களை செய்யும். அதன் பொருட்டு ஐந்தொழில் செய்வார். அதிசூக்ஷ்ம ஐந்தொழில். இது ஒரு உயிருக்கும் செய்யணும். இந்த மூன்றும், எந்த 3? தோல் ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில். இந்த மூன்றும் கீழே வாங்க. இந்த இம்மூன்றும் உயிர்கள் வினைப்பயனை ஈட்டவும் வினைப்பயனை நுகரவும் காரணமாக இருக்கிற காரணத்தினாலே இதற்கு ஊனநடனம். எதனால ஊனநடனம் பெயர் வைத்தார்கள் என்று அருமையா காட்டினார். ஆக ஊனநடனம் என்பது இறைவன் ஐந்தொழில் செய்வது. அந்த ஐந்தொழில் உலகத்து அந்த ஐந்தொழில் 3. அது அதிசூக்கும ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், தோல் ஐந்தொழில் என்று நாம் இந்த பாடல் இருக்கிற விரிவான கருத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். உண்மை விளக்கம் என்பதுல பதி, பசு, பாசம் அது 3 தான். இறைவன் உயிர்களோடு கலந்திருப்பதும், பொருள்தன்மையால் வேறாக இருப்பதும், செலுத்துவது உடனாக இருப்பதும் 3. ஒன்றாய், வேறாய், உடனாய். இனி அவனுடைய நடனம், அந்த நடனத்துல நமச்சிவாய என்று 5 எழுத்து பொருத்தி இருப்பது, சிவாய நம என்று பொருத்தி இருப்பது, ஓங்காரத்தின் திருவாசி அது 3. இனி அவனுடைய நடனம் ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். அவனுடைய ஐந்தொழில் ஊன நடனத்திலேயே 3 நடனம். அவையாவன தோல் ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில் என்பதை கொஞ்சம் நல்லா நினைவில் வைத்துக்கோங்க. இனி இதெல்லாம் உடம்பு மேலேயும் உயிர்களை மேலேயும் வைத்ததே, மன்னிக்கும், உடம்பு மேலையும் உலகத்து மேலையும் வைத்து செய்தது. இனி உயிர்கள் மேல வைத்து செய்யக்கூடிய நடனம் ஞான நடனம் என்று பெயர். உயிர்களுக்கு எப்பொழுதும் துன்பத்தை செய்வது ஆணவம். அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக இறைவன் மாயையை கூட்டினான். அப்பொழுது உயிர்களுக்கு கண்மம் வந்தது. அதனால உயிர்களுக்கு 3 பலம்: ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3ம் நமக்கு இருப்பது. இந்த 3ஐயும் நாம பெயரளவுல படித்தோம். அறியாமை, ஆணவம். குறியாயிருப்பது வினைக்கு என் சுகதுக்கம் என்று நமக்கு காட்டினார். அந்த 3 மலமும் உயிர்களை விட்டு நீங்கினால் ஒழிய உயிருக்கு பேரின்பம் கிடைக்காது, உயிருக்கு சாந்தி கிடைக்காது, உயிருக்கு நிறைவு கிடைக்காது. அதனால உயிர்களிடத்தில இருந்து அதை நீக்க வேண்டும் என்பதற்காக உடுக்க ஏந்திய கையிலே முதல்ல இருக்கிற மாயை நீக்குகிறார். அதான் பாட்டுல பாருங்க, மாயை தனை உதறி.
ஆக மாய உதறுதல்னு நீக்குதல்னு பேர். உதறுதல் நமக்கு தெரியும். நம்ம கையில ஏதாவது ஒரு பொருள் ஏறிடுச்சுன்னா வேண்டாம் பூச்சி அப்படின்னு உதறிடுவோம். அது மாதிரி மாயை நம்ம பற்றி கொண்டிருக்கிறது. அது நமக்காக இறைவன் கொடுத்தது. அந்த மாயையை வருவான் உடுக்கை ஏந்திய கையில தான் மாயை நீக்கப்படும். வல்வினையை சுட்டு, வல்வினை ரொம்ப வலிமையான வினைங்க. இந்த வினைய சுடுவது கஷ்டம். அப்படியே திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் காட்டுவார். உருணர் தாங்கிய மதனுடை நோந்தாள். உருணர் தாங்கிய மதனுடை நோந்தாள். உருணர் யார் யாரெல்லாம் வந்து அந்த நான்ற மலர்பாதமாகிய திருவடியை வணங்குகிறார்களோ அவரை இறைவன் தாங்குவார். உருணர் தாங்கிய, உருணர் வந்து சேருபவர்கள். இப்ப யாரெல்லாம் இந்த இணைப்புல சேர்ந்தார்களோ அவர்கள் பாடம் கேட்கலாம். உருணர் வந்து இணைந்தவர்கள், உருணர்னா வந்து சேரக்கூடியவர்கள், வழிபட்டவர்கள் உருணர். அதை என்ன செய்வாங்க சுவாமி? தாங்குவார். இறைவனுக்கு எது தொழில்? ஆமா, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்று அப்புறம் பெருமான் காட்டுகிறார். அனைவருக்கும் அது தெரியும். எனவே உருணத்தை மதனுடைய நோந்தாள். அதன்னா அழகு. நோந்தாள்னா வலிமையுடைய தாள். வலிமையுடைய தாள். இது ஒரே எழுத வந்த பெரியவங்க எழுதினாங்க. ஆணவ மலத்தை உடைத்து எரியக்கூடிய வலிமையுடைய தாள். அது மாதிரி இங்க வலிய வினை, அதை நீக்க முடியாத வினை அப்படின்னா ஆன்ம முயற்சியால நீக்க முடியாது. திருவருள் துணையோடுதான் அந்த வினையை நாம் நீக்க முடியும். அந்த வினையை சுட்டு எரிப்பது அவர் கையில் இருக்கிற நெருப்பு. வல்வினையை சுட்டு. மூன்றாவது மலம் சாய அமுக்கி. ஆணவ மலத்தினுடைய அந்த வலிமையை அடக்கணும். ரொம்ப சிரமம், முடியவே முடியாது. சுவாமியினுடைய கருணையால் தான், அஞ்செழுத்து ஓதுவதால் தான், அடியாரை வணங்குவதால் தான், சிவலிங்கத்தை பூசிப்பதால் தான் இந்த ஆணவம் மலம் பெற அந்த வலிமையை உடைக்க முடியும். அவர் என்ன பண்ணார் சுவாமி? தன்னுடைய திருப்பாதத்துல ஆணவத்தினுடைய வலிமையை அடைக்கணும். மலம் சாய அமுக்கி. இந்த முயலகன் மேல இருக்கிற ஊன்றிய திருவடி இருக்குது பாருங்க. அந்த ஊன்றிய திருவடியில தான் ஆணவ மலத்தின் வலிமையை கெடுமாறு செய்வான், நீங்குமாறு செய்வான். இதுதான் நமக்கு இருக்கிற ஆணவ மலத்தை துரத்துவது என்று திருவாசகத்தில் ஒரு தொடர். எல்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி மண்ணும் பெண்ணும் வானோருடன் துல்லிய கல்வியும் தொற்றி முடித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும், என்னுடைய இருளை ஏற துறந்தும் நம்ம விட்டு தூரமா போகும்படியாக துரத்துவார். அதே சொன்னார். மலம் சாய முக்கி அருள்தான் எடுத்து இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பேரின்பம் பெற வேண்டும் என்று தன் தூக்கிய திருவடியாகி வழியாக திருவருளை வழங்கி பூத்த பெறார் உயிர்களை திருவருளோடு சேர்த்து ஆனந்த வாரிதியில் நேயத்தால் உயிர்களின் மேல் வைத்திருக்கிற கருணையினால் ஆன்மாவை, உயிர்களை ஆனந்த வாரிதி, வாரிதின கடல்னு பேருங்க, அந்த ஆனந்த கடலுக்குள்ள ஆன்மாவை திளைக்க செய்வான். தான் அழுத்தல். இறைவனுக்கு நாம் அடிமையான ஆனந்த வாரிதியில் அழுத்துவான். எது என்ன கடல்? அது ஆனந்த கடல். பாருங்க, மூன்றாவது திருப்பாடல்ல ஆனந்த யோகம் நிகழ் முதல்வா என்று காட்டினார். உனக்கு ஆனந்த யோகம் வந்துருச்சுன்னா, இப்ப ஆனந்த யோகம்
கொண்டு அழுத்தினார் பாருங்க 36வது பாட்டுல. முதல் பாட்டு பொய்காட்டி பொய்யகற்றி, 2வது பாட்டு கேள்வி, 3வது பாட்டு உள்ளபடியத்தை உரைக்க கேள். அதுல ஆனந்த யோகம் நிகழ் முதல்வா. நான் கூட நமக்கு மரண யோகம் இல்ல, சித்த யோகம் இல்ல, பிரதிஷ்டா யோகம் இல்ல, அமிர்த யோகம் இல்ல, பாடம் படிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆனந்த யோகம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். பாருங்க, ஆனந்த யோகம் காமிப்பவரும் ஆனந்த ஆனந்தகுமார். ஆனந்தகுமார் காமிப்பவரும் ஆனந்தகுமார் இல்லையா? ஆனந்த யோகம். நமக்கு என்ன யோகம் வந்துருச்சு 3வது பாட்டிலேயே? ஆனந்த யோகம். அது எங்க அழுத்துவா? ஆனந்த வாரிதியில் சொல்லு மாறாம இருக்கு பாருங்க இல்லையா? குருநாதர் எப்படி கொண்டு காட்டுறாரு பாருங்க. அப்ப ஆனந்தத்துல நீ அழுத்த வேண்டும் என்று சொன்னால் 36 பாட்டுல 3 கழிச்சுட்டு 33 பாடல்ல இருக்கிற செய்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு அந்த செயல் ஈடுபட்டால் ஆனந்த கடலுக்குள்ளே நாம் மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனந்தம் பேரின்பம். அதுலயும் ஆன்மாவை தான் அழுத்துதல், அனுபவிக்க செய்வான், பேரின்பத்திலே திளைக்க செய்வான். 3வது பாட்டு செய்தி 36வது பாட்டுல பொருத்தி இருப்பதை நீங்க அருமையா பாருங்க. என்ன அழகு பாருங்க. ஆனந்த கடல். என்ன கடல் அது? ஆனந்த கடல். அதனால்தான் ஆனந்த வெள்ளத்து அழுந்துமோல் ஆர்வியல் ஈருருக்கொண்டு ஆனந்த வெள்ளத்து இடைத்திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சே ஆனந்த வெள்ளத்து அரை கடலோன் அருள் பெற்றவரி ஆனந்த வெள்ளம் பற்றாது இவ்வணிநலமை என்று 4 பாடலையும் ஆனந்த வெள்ளம் காட்டுவார் திருக்கோவையார் ஆசிரியர் மணிவாசன். எனவே நமக்கெல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் அழுத்துவதனுடைய தூக்கிய திருவடி இதுதான். எந்த யார் பரதம்னா நடனம். ஆக அவருடைய நடனம் இது போல. அதுக்கு மேற்கொள்ள திருவாசக பாடலையும் உரையாசிரியர் பெருமகனார் ஊன நாடகம் ஆடுவித்தவா, உரிய நான்மை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, தைய வையகத்துடைய விச்சையே என்றே அந்த பாடலையும் அருமையாக காட்டியிருக்கிறார்கள். இனி அடுத்த திருப்பாடல்ல அவருடைய நடனம் ஆனந்த நடனம் என்பதை பற்றி காட்டுகிறார். ஆனந்தம்னா ஆன்மாக்களை ஆனந்த வாரிதியில் திளைக்க செய்வதற்காக ஆனந்த நடனம். இந்த பாட்டில் என்ன பார்த்தோம்? அந்த ஆனந்த நடனத்தை ஆனந்தத்தை பெறுவதற்காக ஆன்மாக்களுக்கு எதை நீக்குகிறான்? மாயையை நீக்கிறான், வல்வனையை சுட்டான், மலம் சாய அமுக்கினான். எடுத்த திருவடியில ஆனந்தம் கொடுப்பதற்காக ஆனந்த நடனம் ஞான நடனம் பேர். இந்த செயல்பாடு செய்யணும். மாயையை முதல செய்யணும், வல்வனையை சுடணும், அடுத்து ஆனந்தத்தை அமுக்கணும். அதுக்காக நடனம் செய்யணும். கத்திரிக்காய் வெட்டணும்னா டேபிளுக்கு போகணுமா இல்லையா? ஒரு டப்பாவை எடுக்கணும்னா போகணுமா இல்லையா? ஒரு தீப்பெட்டி எடுக்கணும்னா ஒரு இடத்துக்கு போகணும் செய்யணும். எண்ணி பாருங்க. இருங்க, நாங்க இந்த மூஞ்சி கழுவிட்டு வரணும்னு போறோம். இருங்க, அந்த விபூதி கொடுக்குறோம். ஒன்னொன்னுக்கு செயல் தானே. அது மாதிரி இந்த செயலை செய்யறதுக்கு ஞான நடனம்னு பேர் இல்லையா? இனி ஆன்மாவை ஆனந்த வாரியில் அழுத்துவதற்காக ஒரு நடனம். ஒரே நடனம் தான். நமக்கு விளங்குறதுக்காக இது என்று பிரிச்சு காண்பிக்கிறார்கள். ஆனந்த நடனம் பாருங்க. மோனந்த மாமுனிவர் அருமையான சொல்லுங்க. மோனம் ஞானத்தின் வரம்பு மோனம் என்று சொல்லுவார். நல்ல அறிவு கிடைச்சு விட்டா அது மௌனமாகிவிடும். ஞானத்தின் வரம்பு, ஞானத்தின் எல்லை மௌனம். மோனம். அந்த மௌனத்தை நிறைவாக கொண்டவர்கள் மாமுனிவர், உயர்ந்த ஞானிகள். அப்படின்னா என்ன தெரியுங்களா? பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. என்னை பொறுத்தவரை சிவத்தையே பேசுபவர்கள் அவர்கள்தான் மௌனிகள். தன்னுடைய அறிவாக எதுவும் பேசாம
பாச அறிவால இது பேசாம பதி அறிவால சிந்திப்பவர்கள் அவர்தான் உயர்ந்த ஞானிகள். அதனாலதான் நம்முடைய நால்வர் மக்கள் மாமுனிவர் எடுத்துன்னு திருநாவுக்கரசர் காட்டுகிறார். திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் நெறிவாழ தவ முனிவர். அவர் என்ன முனிவர்? தவ முனிவர்னு காட்டுறார். இன்னொரு இடத்துல ஞான சமுத்திர சொல்லுகிற பொழுது திரு ஞான மாமுனிவர் அரசிருந்த முந்துருத்தி கருகாக எழுந்தருளி, பூந்துருத்தி வர்ற போது திரு ஞான முனிவர் காட்டுகிறார். சேக்கிழார் சுவாமி காட்டுறது மாமுனிவர் என்று காட்டுகிறார். இவருக்கு யாரு மாமுனிவர்? குருநாதன் தான் இல்லையா? மும்மலத்தை மோசித்து, மும்மலம் எங்க பார்த்தோம்? இந்த 36வது பாட்டுல பார்த்தோம்ல, மாயை மலம் வல்வினை. மாயை உதறி, வல்வினையை சுட்டு, மலம் சாய. அப்ப மூல மனமாவது அதை மட்டும் காட்டுங்க. மாயை 1, வல்வினை 2, மலம் 3. ஒரே வரியில 3 கொடுத்துட்டாரு பாருங்க. ஒரே வரியில மாயை, வல்வினை, மலம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மும்மலம், இந்த 3 மலங்களையும் மோசித்து, காட்டுவாங்க, மோசித்து நீக்கி. இதுதான் பெரிய வேலை. கையில் இருக்கிற அழுது ஒட்டுமொத்தமா கழுவணும் பாருங்க. அதை ஞான நீரால் கழுவினார் சிவஞான முனிவர். சுவாமி என்ன பண்ற? இந்த தண்ணியில கழுவ முடியாது, கிடையாது. கையில் இருக்கிற அழுக்க கழுவலாம். புறம் தூய்மை நீரானமையும். ரமணி எனக்கு கொஞ்சம் பாதி முகம் தான் தெரியுது. முகம் தெரியற மாதிரி அந்த அருமை அருமை. உங்களை பார்த்து எனக்கு பாடம் வருது. நான் பாடம் சொல்ற காலத்துல இருந்து ஆனந்த கூட சொல்லுவேன். நான் படிப்பது எவ்வளவு படிச்சாலும் கூட இந்த தொண்டர்களை பார்க்கிற பொழுது படித்து வைத்தது ஞாபகம். நான் அதனால அவரிடத்துல அடிக்கடி சொல்லுவேன். அது மாதிரி உங்களை பார்க்கிற பொழுது எப்பவோ கேட்டது, எப்பவோ படிச்சது, உங்களுடைய முகம் பார்த்தால் இறைவன் எனக்கு நினைவூட்டுகிறார். அதற்கு காரணம் நீங்கள் செய்கிற பக்தி, நீங்கள் ஓதுகிற அஞ்செழுத்து உங்கள் மூலியமா எனக்கு பிரதிபலிக்கிறது. இதுல உங்களால எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணு இல்லை. நம்ம உருவத்தை படத்துல பார்த்திருக்கிறத நேர்ல பார்க்கிற வாய்ப்பு கூட இல்லை. ஆனாலும் அதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஆக மோசித்துல நீக்கி நிறுத்தான். இந்த தொடர் அப்படியே சிவபுராணத்தில் இருக்கிறது. முந்தை வினை முழுதும் மோய. அது ஓய இல்ல, மோய. மோயன நீக்கி, வேண்டாதவற்றை ஒட்டுமொத்தமா நீக்கணும்னா அம்மையப்பர் உள்ளவன் பாருங்க. முந்தை வினை, லட்சுமணையாதான், முந்தை வினை முழுதும் மோய நீக்கி. அப்போ அந்த அறிவின் முடிந்த நிலையில இருக்கிற மௌனமாயிருக்கிற ஞானிகள் மும்மலத்தை நீக்கி, அது ஒரு உரை எழுதினார், ஆசனாமலத்தையும் நீக்கி. ஆணவ மலம் மட்டுமில்ல, ஆணவமலத்தினுடைய வாசனையும் போகணும். பின்னால பாக்குறோம், தான் அந்தமான இடத்தே, அந்த அறிவு முடிந்த இடத்தில். அப்ப அறிவு நிறைவுதான் மோனம். ஞானம் என்பது, மோனம் என்பது ஞானத்தின் வரம்பு. அந்த ஞானம் முடிவு இடத்திலே ஆனந்தம் தங்கியிடும். என்ன தங்கும்? ஆனந்தம் தங்கும். அங்கதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை கொண்டு அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனந்தத்தை திருநாவுக்கர சுவாமிகள் சுண்ணாம்பு கலவாயில அடித்து வைத்தார்கள். 7 நாள் அப்ப கதவை திறந்தாங்க. ஒண்ணும் மிச்சம் இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் எப்படி இருந்தாரா? ஆனந்த வெள்ளத்து இடை மூழ்கி. எந்த வெள்ளத்துல மூழ்கினா? ஆனந்த வெள்ளம். ஆனந்த வெள்ளத்து இடை மூழ்கி அம்பலவர் தேனுண்டு மலர்பாதத்து அமுதுண்டு. என்னது? அம்பலவர் தேனுண்டு மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தி ஊனம்தான் இளராகி
தோன்றினான். சேக்கிழார் சொல்லோவியமா காட்டுகிறார். எனவே அந்த ஆனந்தம் தங்கியிடும். அதை முண்டு அருந்த அப்படியே அதை அனுபவிப்பார்கள். இதற்காக அம்பலவாணர் ஆனந்த நடனம் செய்கிறார். அந்த ஆடலை நாம நேரடியா பார்க்க முடியாது, அம்மாவுடைய உதவியாலதான் பார்க்க முடியும். ஏன்னா உயிர்களுடைய வாங்கும் திறம் அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அது எளிமையா சொன்னா, பெரிய டவர் லைட் இருக்கு, கரண்ட், அதுல எவ்வளவோ மெகாவாட், 1000 மெகாவாட், அதுல கொண்டு ஒரு 0 வாட்ஸ் பல்பு லைட் இருக்கு, ஒயரை வச்சுன்னா பல்ப் என்ன ஆயிரும், டமால் அடிச்சிடும். அப்ப அந்த 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 0 வாட்ஸ் பல்ப் எவ்வளவு முடியுமோ அதுக்கு அந்த கரண்ட்டை ஒழுங்குபடுத்தி கொடுத்தாதான் தாங்கும். அது மாதிரி சுவாமியினுடைய பேரருள் 1000 கோடி சூரிய பிரகாசம் 100,000 கோடி போல வளர்ந்தரு தெய்வீக வடிவும் என்று கந்தர் கலிவெண்பார்ல தண்டமிழ் கடவுள் முருகன் 100,000 கோடி போல தெய்வீக வடிவம் பாரு. அது வாங்க முடியாது பாருங்க. அதனால அம்மா வாங்கி அழகா கொடுப்பாங்க. ஏன்? அம்மா தான் அண்டாவது இருக்கிற சோத்தை வட்டல்ல போட்டு பிசைஞ்சு வாய்க்கிழமை ஊட்டினவங்க. தாய் தானே, அவெல்லாம் சாப்பிட்டவர்கள் தானே. எனவே காணும் அருள் மூர்த்தியா தன்னுடைய திருவருள் சக்தி ஆகிய சிவகாம சுந்தரியோடு சேர்ந்து கொண்ட முத்தியா கொண்ட திரு அம்பலத்தான் முத்து. இதுதான் ஆனந்த நடனம்பா என்றார். அந்த சிவகாம சுந்தரி தான் வாங்கி தருகிறார் என்கிற கருத்து பின்னால் மக்களுக்கு புரிவதற்காக சிதம்பரம் மும்முனி கோவில அநேகமா குமரகுருவர்கள் அந்த கருத்தை காட்டுறார். அந்த மேற்கோள் காட்டார், கீழே பாருங்க, அருமையான இடம். பாலூன் உழவி பசுமுடல் புறாதன நோயோன் மருந்து தாயுண்டாங்கு. ஒரு குழந்தை பிறந்தா பச்சை உடம்பு, அதுக்கு நோய் வந்துட்டா மருந்து சாப்பிட்டா உடம்பு தாங்காது. அதனால அந்த மருந்த அம்மா சாப்பிட்டு அந்த மருந்து பால் வழியா குழந்தைக்கு போகுமா. பாலூன் குழவி பசுங்குடல் பொறாதன நோயுள் மருந்து தாயுண்டாங்கு. அந்த முறையில் மண்ணுயிர் தொகுதி இன்னருள் கிடைப்ப சொல்ல எப்படி விழுந்துருவாங்க. நிலைபெற்று இருக்கக்கூடிய உயிர்களுக்கு இன்னருள் கிடைக்க, இன்னருள் கிடைக்க திருந்திழை காண சிற்றவை பொலிய திருநடமும் புரியும். இதே கருத்து சிதம்பரம் முனி கோவில் இருக்கிறதை மேற்கோளாக நம்ம காட்டியிருக்கிறார். தான் அந்தமான இடம், ஆமா, தான் அந்தமான இடம், தான் அந்தமான இடம் என்று நமக்கு பாடல வந்தது. ஞானத்தின் முடிவு அப்படின்னா பசு ஞானமும் பாச ஞானமும் நீங்க அப்பொழுது அருள் நமக்கு தெரியும் என்பதாக நமக்கு காட்டியிருக்கிறார். அந்த அருள் இறைவனுக்கு சக்தியாக இருக்கும். அருளது சக்தியாகும் பரந்தனுக்கு இதெல்லாம் பின்னால நாம் படிக்கிறோம் என்று சொல்லி இனி அடுத்த திருப்பாடல், அந்த ஆடலை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பில்லை என்று காட்டினார். எப்பொழுதுமே ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது அதனுடைய பயனையும் சொல்லி வந்ததை பார்க்கிறோம். உதாரணமா 5 பூதங்களை பற்றி சொன்னார். முதல்ல 4வது பாட்டுல 5 பூதங்களாவன நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னார். அந்த 5 பூதங்களுடைய வடிவம் என்ன? நிலம் சதுரம், நீருக்கு துரைச்சந்திரன் இல்லையா, இப்படி நெருப்பு கோணம், காற்று கருப்புள்ளி, ஆகாயத்துக்கு வட்டம் அப்படின்னார். சரி, இந்த 5 பூதங்களால் நமக்கு என்ன பயன் என்றால், ஆன்மா இவற்றால் உருகாய புற்று நூல் இருந்தா 4வது பாடம்னு தெரியும். இந்த 5 பூதங்களை வைத்துத்தான் உனக்கு உடம்பு கொடுக்கப்படுகிறதுன்னார். அப்படி அங்கங்க அதனுடைய பலன் சொல்லுவார். புலன் சொன்னார், கள்ளப்புலன் எச்சரிக்கையாயிருப்பா, மனது தீய வழியில் இழுத்துட்டு போறது இந்த கள்ளப்புலன் தான் என்று காட்டினார். அடுத்த அறிகருவிகளை சொன்னார். அந்த அறிகருவிகளை சொல்லி
இந்த கருவிகள் மூலமா அறியக்கூடிய ஐம்புலங்களை வென்றார் இன்ப வீடு சென்றார், வென்றார் இன்ப வீடு சென்றார் என்று அங்கங்க அப்படி காமிச்சிட்டு வந்தார். அது மாதிரி இந்த நடனத்தை பார்த்த என்ன கூடவே சொல்றார், பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். ஒருவன் இதுதான் நடராஜா. ஒருவன் தான் சிவபெருமான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றென்றது ஒன்றே காண்பதி சாஸ்திர நூல். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க திருவாசகம். ஒன்று அவன்தானே திருமந்திரம். எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுது. அந்த ஒருவன் என்ன தன்மையுடையவன்? உரை உணர்வுக்கு எட்டாதவன். உரை என்பது வாக்கு, உணர்வு என்பது மனம். வாக்கு மனம், மனம் வாக்கு. வாக்கு வாசகம் பேர். இந்த நூலாசிரியர் பேர் என்ன? மன வாசகம் கடந்தான். நியாயமா மனவாசகம் கடந்தான் யாரு? சிவபெருமான். அதான் மனவாசகம். மனம்னா உணர்வு, வாசகம்னா வாக்கு உரை. மனவாசகத்துக்கு எட்டாதவன். இது பின்னால வாக்கு மனாதீத கோசரமாக நிற்பவன் என்று சிவஞான போகத்துல பின்னால பார்க்க போறோம். அப்போ நூலாசிரியருடைய பெயர் யாருடைய பெயர்? சிவபெருமானுடைய பெயர். உண்மை விளக்க நூலாசிரியர் பேர் என்ன? மனவாசம் கடந்தா. அது யாருக்கு சொல்றது? சிவபெருமான். அது இங்க வருது பாருங்க. உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். திருவாசகத்துல மனவாசகம் கடந்தான் என்னை மத்தூர்ணத்தானாக்கி என்று திருவாசகத்திலேயும் அந்த மனவாசகத்தான் சொல்லியிருக்கிறது. எனவே உரை உணர்வு கேட்டா ஒருவன் பறையிடமான் என்று அவன் மிகு பஞ்சாக்கரத்தால் மேலான 5 எழுத்து. இங்க மிகு பஞ்சாக்கரம்னா அங்க திரு எழுத்து 5 எழுத்துன்னா ஆசில் 5 எழுத்து சொல்ல போறார். அந்த 5 எழுத்துக்களால் பறையிடமாக ஆக கருணையினால் பறையை பராசக்தியை இடமாக கொண்டு திரு அம்பலத்திலே வரைமகள் காண வரைன மலை மலைமகளாகிய பார்வதி தாய் மலைமகள் தான் காணும்படியே அந்த அம்மா காணும்படியாக கருணை உருக்கொண்டு ஆடல். அவன் கருணையே வடிவமாக ஆடல் செய்கிறான். இறைவனுடைய வடிவம் கருணை என்பதை சேக்கலார் பெருமான் தில்லைவாழ் அந்தனர் புராணத்துல 2வது பாடல்ல காட்டுகிறார். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி. சுவாமியை பத்தி தீபாராதனை காட்டுற பொழுது இந்த பாட்டு பாடுனா மிகச்சிறந்த பாட்டு. கற்பனை கடந்த சோதி யார்? நீதான்பா. கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சுரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்ற பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்றே பெருமையாக நமக்கு ஆசிரியர் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் கருணையே வடிவமானவன். கருணையே வடிவமானவன். கருணை உருக்கொண்டு ஆடல் செய்கின்றார். எதை இடமாக கொண்டு? அம்மை இடமாக கொண்டு அம்மை காணும்படியாக. ஏன் அம்மை காணும்படியாக செய்கிறார்? அந்த அம்மை கண்டு நமக்கு கொடுப்பாள். ஆக அந்த பறையிடமாக கொண்டு வரைமகள் காண கருணை வடிவமாக ஆடுகிறார். அந்த ஆடலை யார் வழிபடுகிறார்களோ, பேணும் அவர் யார் வழிபடுகிறார்களோ அந்த பேணும் எனவே அவர்களுக்கு பிறப்பு இல்லை. உண்டோ பிறப்பு? உண்டோ பிறப்பு என்றால் பிறப்பு இல்லை. உண்டோ ஓகாரம் எதிர்மறையை குறித்ததும் உரை எழுதுவார்கள்.
உண்டோ. ஓன ஓகாரம், ஓகாரம் எதிர்மறையை குறித்தது. பிறப்பு உண்டோ இல்லை என்று பொருள். இவர் அல்லாது புறான் இலையோ என்றால் இல்லை என்று பொருள். அது மாதிரி பிறப்பு உண்டோன்னார். நேற்று நடராஜருடைய வடிவத்துல வகுப்பு நிறைவு செய்தோம். இன்றைக்கு அந்த பெருமானுடைய ஆடல் கண்டவர்களுக்கு பிறப்பு இல்லை என்பதை நமக்கு காட்டி இருக்கிறார். இனி அஞ்செழுத்து உருவமாக ஆடுகிற அந்த பெருமானுடைய வடிவத்துல அஞ்செழுத்தை பற்றி விளக்கமா நமக்கு காட்ட இருக்கிறார். அது அடுத்த வகுப்பில நாம் சிந்திப்போம் என்று சொல்லி ஒரு 3 நிமிடங்கள் காலதாமதமாக உள்ள வந்ததால் நான் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கூட மறந்து விட்டேன். அதனால 1 நிமிடம் அதை பயன்படுத்திக் கொள்கிறேன். இந்த அருமையான வகுப்பில் இணைந்திருக்கிற உங்களுக்கும் நம்ம எல்லாம் இந்த இணைப்பிலை இணைய செய்த சைவ பாட வகுப்பு நெறியாளர் ஐயா முதுகுர புலவர் முனைவர் செல்லியப்பனார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய தண்டனிட்ட வணக்கத்தை செலுத்தி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம்ம ஓதுவாமூர்த்தியை உள்ள வந்து விட்டார்கள். அவருடைய தேனான இசையோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா 5 பேர் கண்களை 5 பேர் பாடுங்க ஐயா. சொல்லுங்க. 5 பேரையும் கண்களே கொள்ள. சிவாய சிற்றம்பலம். 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையாக குணமொரு 3ம் திருந்து சாத்துவிகமியாக இங்கு வாசடையாடும் ஆனந்த எல்லையும் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். சிற்றம்பலம். வாழ்க வானவரானினம் வீழ்கதள் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமே சூழ்க வையகமும் துயர் தீரவே